தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் இந்த நாளில் தானே உங்கள் குடும்பத்தில், குடும்ப உறவில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்களுக்குண்டானவைகளில் செயல்படுவதாக வாய்க்கப்படுவதாக. இடத்துல அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பும்போது, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். இந்த பூமியின் ஓட்டத்திலே சில நேரங்களில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மலடாய் இருப்பது உண்டு, கனி தராமல் இருக்கிறது உண்டு, ஆசீர்வாதங்கள் அற்று காணப்படுகிறது உண்டு, நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டு. பாருங்க, எவ்வளவு தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை, எவ்வளவு வேலையில் முன்னேறி ஓடினாலும் ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதை போல காணப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புவாரானால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது தம்முடைய ஆவியை அசைவாட பண்ணுவாரானால் அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான வார்த்தை. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததான இந்த உலகம், அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலைகளிலே ஜலத்தின் மீது அவர் அசைவாடினவர். சகலவற்றையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். அங்கே நீங்கள் வாசிக்கும்போது மரியாளுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, நீ ஐயப்படாதே, நீ பயப்படாதே, நீ கிருபை பெற்றவள், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அனுப்பப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் அவர் உருவேற்படுத்துகிறவராயிருக்கிறார். எல்லாம் மலடுதான், எல்லாம் அடைக்கப்பட்டது தான், சகலமும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்கள் ஆவி செத்து போயிருக்கா? உங்கள் ஆத்துமா செத்து போயிருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைந்து போய் உயிரற்ற தன்மையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது அசைவாடுவாரானால் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆவியானவர் வந்துட்டா போதுங்க, எல்லாவற்றிலும் அவர் உயிர் பெறச் செய்கிறவர், சகலமும் வாய்க்க செய்கிறவர், சகலவற்றையும் உருவேற்படுத்துகிறவர். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும்போது சகலமும் அங்கே உருவாக ஆரம்பிக்கும், சகலமும் உருவேற்பட ஆரம்பிக்கும், சகலமும் உயிர் பெற ஆரம்பிக்கும், சகலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் செய்யுங்க, நல்ல ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறதுல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர் உங்களுக்கு கற்பிப்பார். வேற புதுசாக ஒன்றும் ஆண்டவர் கற்பிக்க போகிறதில்ல, வேற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் சொல்ல போகிறதில்ல. அவருடைய ஆவியானவர் வரும்பொழுது அவர் எதிலிருந்து நமக்கு எடுத்து பரிமாறினாரோ, எதிலிருந்து வார்த்தையை எடுத்து கொடுத்தாரோ, அதிலிருந்து தாங்க வார்த்தையை கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். அதிலிருந்து தான் உங்களை கற்பிக்கிறார், அதிலிருந்து தான் உங்களை நடத்துகிறார். புதிய பாதையில் ஏதோ ஒரு தெரியாத ஒரு வழியில் கர்த்தர் நடத்துகிறவர் அல்ல. நமக்கு ஏற்கனவே வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்த பாதையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பேசிக்கிட்டு இருந்தால் போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு காரியங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் வருவாரானால் உடைய வாழ்க்கையில் அவர் அனுப்பப்படும் பொழுது சகலமும் உருவேற்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு சகலமும் உருவேற்படுவதாக, சகலமும் உருவாக்கப்படுவதாக, சகலமும் ஏற்படுவதாக, சகலமும்
கைகூடி வருவதாக, சகலமும் வாய்க்கப்படுவதாக, சகலமும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. கண்களை முடிச்ச ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்று 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 இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. அசைவாடுகிற இடத்துல விடுதலை உண்டு, அசைவாடுகிற இடத்துல உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உண்டு, அசைவாடுகிற இடத்துல உருவேற்படுகிற அனுபவம் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற வேளையில் கர்த்தருடைய அற்புதம் உண்டாக, உருவேற்பட ஒரு கூட்ட சாட்சியை கர்த்தர் நீர் எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவாரானால் சகலமும் உருவேற்படுத்தப்பட, சகலமும் உங்களுடைய வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்பட, ஆச்சரியமாய் நடத்தப்பட, இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் சகலவற்றையும் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you. God bless you. God bless you.